அன்பார்ந்த பக்தர்களே, திருப்பரங்குன்றம் என்றாலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று நம் நினைவில் அலைபாயும். முருகப்பெருமானின் சிறப்பு சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. தேவசேனையை திருமணம் புரிந்து கொண்டு அருள் புரியும் ஸ்தலம் திருப்பரங்குன்றம். முருகனுக்காக சிறப்பித்து அழைக்கப்படும் ஸ்தலம் திருப்பரங்குன்றம். இருப்பினும் மூலாதாரமாக இங்கு போற்றப்படுவது சிவபெருமான். திருப்பரங்குன்றம் என்பது ஈசன் இங்கு குன்று வடிவில் லிங்க ரூபமாய் நமக்கு அருள் புரிகின்றார். பரம்பொருளாகிய சிவபெருமான் இவ்வாறு அருள் புரிவதால் இந்த இடம் திருப்பரங்குன்றம். பரம் என்பது பரம்பொருள், குன்றம் என்பது சிவலிங்க ஸ்வரூபம், திரு என்பது அடையமுறை. எனவே திருப்பரங்குன்றம் என்று சிவபெருமானுக்கு இங்கு ஒரு பெயர் உண்டு. அவர் பரங்கிநாதர், பரம்குன்றநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஸ்தலம் தேவார பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. இங்கு ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர், நாவுக்கரசர் அனைவரும் பாடியுள்ளார்கள். இத்தகைய திருத்தலத்தை பற்றி சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறையில் உள்ள ஒரு தேவார பாடலும் இத்தலத்தின் சிறப்பினை கூறுவது போல் அமைந்துள்ளதால் அதனை இங்கு அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் திருப்பரங்குன்றநாதரின், பரங்கிநாதரின் அருள், சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து தேவார பாடல்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சுந்தரர் அருளிய தேவார பாடல். பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையுமாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையுமாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம் 10 எடுத்தி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம் 10 எடுத்தி செய்கையெல்லாம் ஆரோடும் கூட அடிகள் இது என் தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம் 10 எடுத்தி செய்கையெல்லாம் ஆரோடும் கூட
அடிகேள் இது என் அடியேன் உமக்காட்சைய அஞ்சுதுமே ஆரோடும் கூட அடிகேள் இது என் அடியே உமக்காட்செய்ய அஞ்சுதுமே 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 இத்தகைய ஈசனின் பெருமையை கூறும்போது நாங்கள் பக்தி செய்ய அஞ்சுகிறோம் என்ற எண்ணத்தில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பாடலின் சுருக்கமான ஒரு விரிவுரை யாதெனில், இறைவரே மண்ணுலகமும் விண்ணுலகமும் ஆகியும் மலை ஆகியும் பரங்குன்ற நாதர் ஆகியால் மலை ஆகியும் கடல் ஆகியும் எவ்விடத்தும் இயங்குகின்ற காற்றும் ஆகியும் எல்லையற்ற வெளியாகியும் நிலமாகியும் இவ்வாறு எல்லா பொருளும் ஆகி நிற்கின்றீர் ஐயா. இத்தகைய நிலையில் இனி தனது ஊர்தி தடையின்றி ஓடும் பொருட்டு யார்? 10 தலை ராவணன் தனது ஊர்தி தடையின்றி ஓடும் பொருட்டு நுமது மலையை பயர்த்த அந்த அரக்கனது தலைகள் 10 நிறுத்தி இங்கே உன் செயல். உம்முடைய இச்செய்கைகள் யாவும் யார் செய்கையோடும் ஒவ்வார் ஐயா. இது என் உம்முடைய இச்செய்கைகள் யாவும் யார் செய்கையோடும் ஒவ்வார். இது என் இவற்றால் அடியோங்கள் உமக்கு பணி செய்ய அஞ்சுவோம் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார் என்று சுந்தரர் கூறுகின்றார். மன்னிக்கும். இவற்றால் அடியோங்கள் உமக்கு பணி செய்ய அஞ்சுவோம் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.